சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரியபுராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக முனையடுவார் நாயனார் புராணம் 5வது திருப்பாடல். இதுவரைக்கும் அடியனுடைய யூடியூப் திருவருள் விஜயலட்சுமி அப்படிங்கிற யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடருங்கள் அப்படின்னு பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். மற்ற இந்நிலைமை 12 நாள் வையம் நிகழ செய்து வழி உற்ற அன்பின் செந்நெறியால் உமையால் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்து அமர்ந்து பிரியா உரிமை மருவினார் முற்று உழந்த முனையடுவார் என்னும் நாமம் முன்னுடையார். திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலுக்கு நம்ம அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையிலேயே விளக்கத்தினை பார்த்து விடுவோம். முதல் அடி, மற்ற இந்நிலைமை 12 நாள் வையம் நிகழச் செய்து, அதாவது இவ்வாறாய நிலையிலே நம்முடைய முனையடுவார் இத்திருத்தொண்டை, எத்திருத்தொண்டை அந்த அடியார்களுக்கு திருவமுதளிக்கும் திருத்தொண்டு. அதுவும் எப்படி? அடியார்கள் எதை வேண்டுகிறார்களோ முனையடுவார் அவர்தாம் வேண்டியபடி கொடுத்து, பார்த்தோம் அல்லவா, சொன்னபடி நிரம்ப கொடுத்து, அந்த வழியில எவ்வளவு நாள் செய்கிறாரு? 12 நாள் பலகாலம் செய்து வழி அப்படிங்கிறது அந்த முதல் அடி. 2வது அடி, உற்ற அன்பின் செந்நெறியாள் உமையாள் கணவன் திருவருளால், அந்த அன்பால ஆன செந்நெறி தாங்க சைவ நன்னெறி. நம்ம 3ஆம் திருமறையில் திருஞான சம்பந்த பெருமான் திருந்து தேவன்குடி பதிகம் விண்ணப்பம் சொல்லும் பொழுது, விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி, அத்தகைய மயக்கம் தீர்க்கும் நெறியான இந்த செந்நெறி சைவ நன்னெறியிலே எப்படி உமையுறு கூறராய் சிவபெருமானின் திருவருளால், உமையம்மையுடைய கணவன் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானின் திருவருளால். 3வது அடி, பெற்ற சிவலோகத்து அமர்ந்து பிரியா உரிமை மருவினார், அந்த தாம் பெற்ற சிவலோகத்திலே வீற்றிருந்து அதனின்றும் மீளாத உரிமையை அடைந்தார். யாருப்பா அடைந்தது அப்படின்னு ஒரு வினா எழும் அல்லவா? அதை முடிக்கும்போது எப்படி சொல்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான்? முற்ற உழந்த முனையடுவார் என்னும் நாமம் உன்னுடையார். உழத்தல்னா வெல்லுதல். அந்த போர் முனையிலே வெற்றி பொருந்த போரை செய்த காரணத்தினால முனையடுவார் என்ற திருப்பெயரை முன்னுடையார், சிறப்பாக உடையவர் ஆனார் அப்படிங்கிறது விளக்கங்க. இதுல என்ன ஒரு குறிப்புரைனா, அந்த முன் என்ற சொல்லுக்கு சிறப்பாகங்கிறது பொருள். நாயன்மார்களோட திருப்பெயர்களை முதலிலே சொல்லி அவர்தம் திருத்தொண்டை விவரித்தல் ஒரு வகை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்படி செஞ்சிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லாம முனையிடுவார் நாயனாருடைய திருத்தொண்டுகளை எல்லாம் விரிவாக சொல்லி பின்னாடி இத்தன்மையை உடையவர் அப்படின்னு அவர் பெயரை கூறலும் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய மரபாக உள்ளது. இது ஒரு சிறப்பான உத்தி முறை அப்படின்னு ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சிவாய நம. இந்த அளவில் இந்த திருப்பாடலை நாம் செம்மையாக சிந்திக்க பெற்றோம். இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே பிரார்த்தனை வைப்போம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.